ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி விலாகில் என் ஃபஸ்ட் டே வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:24. ஸோ இப்போ தான் எழுந்திரிச்சேன். சரி வாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பல் விளக்கிடலாம். முக்கியமான வேலை டெய்லி காலையில் இருந்துச்சுன்னா உங்கள் கடமை முடிக்க வேணும். அது என்ன கடமைன்னா காலை கடமை தான் கண்டிப்பாக முடிச்சிடணும். சரி நானும் போய் முடிச்சுட்டு வந்தேன். முடிச்சாச்சு. ஸோ நம்ம அப்படியே இனிமேல் காலை டிஃபனுக்கு வந்து ரெடி ஆகிடலாம். சரி வாங்க நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டானிக் குடிக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம டானிக் எடுத்துக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 முடிங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்கிறதுனால ஸோ இப்போ தான் ரீசெண்டாக போய் செக் பண்ணேன் ஓகேங்களா. அதனால் பார்த்திங்கன்னா நான் சிரப் எடுக்கிறேங்க. 2 மூடி. ஓகே 1 2 ஓகேம்மா 2 மூடி எடுத்து வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலை டிஃபனு 2 சப்பாத்தி 1 கப் ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் குழம்புங்க. ஸோ இதே என்னோடய காலையில் டிஃபனு. சரி வாங்க சாப்பிட்றலாம். குழம்பு சூப்பருங்க. மூணு மாத்திரை ஒவ்வொன்றுலேயும் வந்து ஒவ்வொரு மாத்திரை இருக்குது. ஸோ நம்ம அப்படியே 3 மாத்திரை போட்டுக்கலாம். ஸோ 3 மாத்திரை. ஓகே சரி பார்த்தீங்கன்னா டைம் ஆகி போச்சு. நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு நமக்கு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ஹாய் மக்களே, இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி. ஸோ ஓகேங்களா. சரி பாருங்கள், இப்போ வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இயற்கையான ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன். அது எங்கேயும் நான் அப்படியே காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம் போயிட்டு. ஸோ அங்கே தான் வந்திருக்கிறேன். ஸோ நம்ம மேட்டூர் டேம் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் மூலமாக தண்ணி வந்திருக்குது கால்வாயில். ஸோ அங்கே தான் வந்திருக்கிறேன். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் வந்து நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா கால்வாயில் வந்து நாங்கள் குளிப்போம். ஸோ அந்த இடத்துல வந்துருக்கிறேன். இன்றைக்கி அங்கே வந்து எப்படி இருக்குன்ட்டு இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ நான் வந்து குளிக்க போகிறதில்ல, என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி வா பங்கு அப்படின்னு. சரி வாங்க அப்படியே கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிருக்கிறாங்க. சரி வாங்க அப்படியே மீன் பிடிக்க போய் பார்க்கலாம். ஸோ எங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் குளிப்போம். ஸோ இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் வரேன். ஸோ குட்டீஸ் பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிருக்காங்க. மீன் இருக்குதா தம்பி? துளிக்கொண்டு இருக்க மாட்டேருக்குது, சின்னதாக இருக்குது பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குங்க, தெரியுங்களா? ஸோ துளிக்கணும். இந்த மீன் கொண்டு போய் என்ன வளர்த்துருக்கா? தொட்டியில் விட்றீங்களா? ஓகே ஓகே பிடிங்க, நான் அப்படி பார்க்குறேன். ஸோ வேட்டி வச்சு தான் முடிக்கிறீங்களா, துணி வச்சு? பார்த்தீங்கன்னா வச்சுங்களா கிட்டத்தட்ட ஒரு 10 மீனாட்டம் முடிச்சுக்கிறாங்க. துளிக்கொண்டு இருக்குது. ஆனால் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் வந்து ஃபிஷ் டேங்க் இருக்குல்ல, ஸோ அங்கே கொண்டே விட்டோம்னா அது தாங்காதுங்க சரிங்களா. அங்கே பாருங்கள். சரி ஓகே அங்கே வாங்க பிடிக்கிறாங்க. கிட்ட போய் பார்க்கலாம். இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து தண்ணி வருது. மேட்டூர்லேருந்து இது எங்கேயும் போய் சேருது? கடலுக்கு போய் சேருது அந்த வாய்க்கால்.
வயல் இருக்குதா? போகிற வழியில் விவசாயத்துக்கெல்லாம் நீர்ப்பாசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல்லே போய் கலக்குது. கடலுக்கே போயிடும். ஆமாங்க. ஆஹா. ஆ, காவேரி ஆற்றுல போய் ஜாயின் பண்ணிங்க அப்படியே. கொமராபாளையம் போய் பள்ளிப்பாளையம். ஆஹா. தாய்மக்களே, இப்போ என் பங்காளி வந்து வந்துட்டாப்புல. ஸோ ஃபோன் பண்ணி வா நான் வாய்க்கால் இருக்கிறேன் அப்படின்னாப்புல. ஸோ நான் வந்து இந்த பக்கம் வந்துட்டேன். அவர் பாருங்க அங்கே இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் இப்போ வந்து நடந்தே வராருங்க. ஸோ அந்த பக்கம் இருந்து நடந்தே வராப்புல. செம்ம ஆழம். வானா ஃபோனில் அந்த பக்கம் அப்படியே நடையாமல் கொண்டு வாங்குறாரு. அந்த இடத்துல பார்த்து தான் போகணும். சரி வாங்க வாங்க வாங்க, எப்படி வரீன்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு? ஸோ நாங்கள் இப்போ அடுத்து வந்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்குறிச்சி போகலான்ட்டு இருக்கிறோம். ஸோ பங்காளி தான் ஐடியா கொடுத்தாப்புல. பிள்ளைக்குறிச்சி போய் அங்கே நிறையா நண்பர்களை வந்து அங்கே குளிச்சிருக்கிறாங்களாம்மா. ஸோ பாருங்கள் தலையை முழுக்குதுங்க. ஏய் வந்துருவியா? ஸோ வேறு லெவலுங்க, நடந்தே வராப்பிலிங்க. ஸோ எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா, பெரிய வைக்கலுங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபோன் வேறு வருது. ஓடியா 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 ஓடியா. ஸோ வேறு லெவலுங்க, நடந்தே வந்துட்டாப்புல. ஆனால் ஒரு ஆள் முழுக்குதுங்க இந்த இடத்துல. அப்படியே நடு வைக்கல் எடுத்து பேச வேண்டியதானே? அப்படியே ஒரு கூமாப்பட்டி பேசு. அப்படி தானே? கூமாப்பட்டிங்க, எங்கள் ஊரும் கூமாப்பட்டி தாங்க. பாருங்க எப்போ இருக்குன்ட்டு வேறு லெவல் இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்க சுற்றியும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வேறு லெவல் இருக்குங்க. நீங்களும் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லமடைங்க. ஸோ காவேரி மேட்டூர் அணையிலிருந்து பார்த்தீங்கன்னா கால்வாய் மூலிமா எல்லமடை வழியாக கிராஸ் ஆகுது. ஸோ எல்லமடையிலேருந்து நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நனைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த லெவலுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக முழுகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாலாம் நனைஞ்சிட்டாப்புல. சரி வாங்க அடுத்து பிள்ளைக்குறிச்சி போகிறோம். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். வந்து போயிடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் நம்ம அதுக்குள்ளே போய் ஆகணும். அங்கே நிறைய பேர் இருக்குன்னு என் பங்காளி சொன்னாப்புல. பிள்ளைக்குறிச்சியூரில் வந்து அங்கே நிறையா வந்து இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோ போட்டுக்கிறாங்க. எவங்க அதே பார்த்தேன், நானும் அதுதான் பார்த்தேன். சரி வாங்க அங்கே போயிட்டு பார்த்துடலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த பிள்ளைக்குறிச்சிங்கிற இடத்துக்கு வந்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செம்மங்க வேறு லெவல் இருக்குது. அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பாருங்கள், தெரியுங்களா? வேறு லெவலுங்க. ஸோ நிறைய பேருங்க நான் நினச்சி கூட பார்க்கல எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பாருங்கள், அது மேலே இருந்தாலும் எட்டி குதிக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வேறு லெவல் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ இங்கே குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ பிள்ளைக்குறிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பங்காளி வந்து தண்ணி ஊற்றிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டியில் போயிட்டு நாங்கள் டீ அதுக்கப்புறம் காஃபி ஸ்நாக்ஸ்லாம் குடிக்கலாம்னு இருக்கிறோம். சரி வாங்க அங்கே போயிடலாம். வந்ததே அதுக்கு தான். சரி வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இடமெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஸோ எல்லாமே ட்ராவல்ஸ்லேருந்து நிறைய பேர் எல்லாம் காரு பைக்குன்ட்டு எல்லாம் நிறைய பேர் வராங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைக்குறிச்சி வந்து தண்ணி வந்து இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு வாரமோ இல்லை 2 வாரமோ தான் தண்ணி போகும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இடம் வந்து சூப்பரான இடம். வந்து குளிச்சு பார்த்துட்டு போங்க. இன்னும் 2 மாதம் வருங்களாமா? 2 மாதத்துக்கு வருங்க இந்த பட்டம். ஆனால் வந்து சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். சாட்டர்டே சண்டே இன்னும் இதை விட பயங்கர கூட்டமாக இருக்கும். என்ஜாய் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்குங்க. ஆதியோட இல்லை, இதெல்லாம் சும்மா ஒரு கால்வாசியோட இல்லை. சும்மா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி. ஸோ பார்த்தீங்கன்னா வெயிலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ சாட்டர்டே சண்டே வந்து வந்தீங்கன்னா செம்ம வேறு லெவல் இருக்குங்க. சரி வாங்க அந்த இடத்துக்கு போயிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிச்சிட்டோம். பெட்ரோல் கம்மியாக இருந்துச்சு. ஸோ பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க பூமாம்பட்டி மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டிங்க. சரி வாங்க அங்கே போய் காட்டுறேன். பாருங்கள் ரோடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கிளைமேட்டு வேறு லெவலுங்க, செம்மையாக என்ஜாய்மெண்ட்டு. ஸோ ரோடு அப்படியே பார்க்குறதுக்கு பார்த்துங்க, சைடில் மரம் வேறு லெவல் இருக்குதுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூலு. இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தாங்க இருக்கும். வேறு லெவல் இருக்குதுங்க. ஓகே நம்ம அங்கே போய் பார்க்கலாம். நம்ம பூமாம்பட்டியில் போய் பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் பூலாம்பட்டி நோக்கி பயணம் செய்து வந்து சிறிது தூரம் கடந்து வந்து நாங்கள் பூலாம்பட்டி வந்து சென்றடைந்துவிட்டோம். இப்பொழுது வந்து வாங்க அந்த அழகு வந்து ரசிக்கலாம். ஸோ அந்த அழகு ரசிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நானே என் பங்காளி வந்து அந்த அழகு ரசிக்கிறோசரமாக அங்கேருந்து இவரை கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன். இங்கே பாருங்கள் அப்படியே பின்னாடி திருப்புனா பாருங்கள் பூலாம்பட்டிங்க. ஸோ காவேரி யார் பூலாம்பட்டி படகத்தரை. ஸோ காவேரி ஆற்றுல பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய போகுது. தயவு செய்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு போங்க. வந்து
முடிஞ்சு அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே வந்து குளிக்கிற இடம். அப்படி தானே பங்க அங்கே தான் வந்து குளிக்கிற இடம் இருக்குங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் காவேரி ஆற்று தண்ணியில் குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா, அப்புறமேட்டு டைவர்ஸ் ஆயிடுச்சா, நல்லா படிப்பு வரலையா, லவ் சக்ஸஸ் ஆகணுமா, தயவு செய்து நம்ம காவேரி நதியில் வந்து தயவு செய்து இந்த பூலாம்பட்டியில் இந்த இடத்துல வந்து குளிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகும். பாருங்கள் போட்டிங் போகிறாங்க, வேறு லெவல் இருக்குதுல்ல. ஏங்க இது ஒரு குட்டி கேரளாங்க, குட்டி ஆலப்புழா. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ பார்க்குறக்கே வேறு லெவல் இருக்குது. எல்லாமே நாம் தான் ஏங்க வந்து பூலாம்பட்டி ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போங்க. படிக்காமலே பாஸ் பண்ணணுமா? படிக்காமையே தயவு செய்து மாணவர்களே படிக்காமையே பாஸ் பண்ணணுமா? நம்ம பூலாம்பட்டி வாங்க, வேறு லெவல் இருக்கும். டீச்சர் ஐ லவ் யூ. பூலாம்பட்டியில் மீன் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அல்சரு கேன்சரு எதாக இருந்தாலுமேங்க வேறு லெவலுங்க. அப்படியே ஒரே நாள் தாங்க எல்லாமே சரியாயிருங்க. பாருங்கள் கடை கட்டுற பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை 2 கடை இருக்குங்க, 10-15 கடை இருக்குங்க மீன் கடை. வாங்க காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஓப்பன் பண்ணாவே நம்ம பூலாம்பட்டி இந்த மீன் கடையெல்லாம் தாண்டி தாங்க நம்ம வரணும். ஸோ அப்படியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அந்த இடத்துல அப்படியே வந்து மீன் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல எந்த வியாதியாக இருந்தாலும் உங்களுக்கு போயிருங்க. ஸோ நம்ம பூலாம்பட்டி வாங்க. அது ஜிலேபி, இது வந்து பாறை மீனுங்க, ஜிலேபி சில்லி. இது பார்த்தீங்கன்னா கொக்கு மீனுங்க. ஸோ நம்ம பங்காளி பார்த்தீங்கன்னா கொக்கு மீன் தான் கேட்டாப்புல. ஸோ அண்ணன் எங்கள் பங்காளிக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் கொக்கு மீன் நல்லா டேஸ்ட்டாக போட்டு கொடுங்க. ஸோ நல்லா நிறைய 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரோம். ஓகேங்களா? ஓகேங்க, நல்லா டேஸ்ட்டாக போட்டு கொடுங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து மீன் சாப்பிட மாட்டேங்க, ஸோ சைவம். ஸோ என் பங்காளி தான் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிட்ற ஆசைப்பட்டாப்புல. அங்கே கண்ணெல்லாம் சவந்து வச்சாட்டு இருக்குது. ஆமாம் ப்ரோ, குளிச்சங்காட்டி. ஸோ குளிச்சாங்களா இல்லை குடிச்சாங்களா தெரியல என் பங்காளி. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கண்ணெல்லாம் ரொம்ப செவந்து போச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக நீச்சல் அடிச்சாப்புல, குளிச்சாப்புல. செம்மையாக வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு. சரி வாங்க அப்படியே மீன் சாப்பிடலாம். அடுத்தது தாய் மக்களே, நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஜாலியாக 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு பூலாம்பட்டியில் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து போய் பால் வாங்கிட்டு வர சொல்கிறேன், வாங்கிட்டு வர மாட்டேங்கிறேன். பாருங்கள் நீ பாருங்க, என்னடா அம்மாட்ட போட்டு கொடுத்துருக்குற சொல்லு. போய் பால் வாங்கிட்டு வாப்போ, சீக்கிரம் போய் போடுவோம். பார்த்தீங்கன்னா பால் டைம் ஆச்சு, போய் வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க, ரொம்ப குறும்புக்கார பையனாகலாம், ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாமே நம்ம தான். ஓகே வாங்க கொஞ்ச நேரம் படுத்துருக்கலாம். குகன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, 2 பேருக்கு சல்லை தாங்க முடியலைங்க. நீ பாருங்க, ஐயோ சாமி, என்னடா என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் வேணுங்களாம்மா. உனக்கு என்ன வேணும்? வண்டி ஓட்டணுமா? உங்களுக்கு பாருதா ஃபோன் எடுத்துட்டான். போய் பால் வாங்கிட்டு வா. அந்த அண்ணன் வந்துருச்சு, நான் டப்புன்னு மாத்திரம் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, என்னடா பார்த்துங்க, ரொம்ப சேட் பண்ணுறான் அந்த குட்டி பையன். அங்கே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஃபோனு தான். மொய்த்து போய் பால் வாங்கிட்டு வா. சாமி அண்ணன் வந்துருச்சு, போயிட்டு வா, சீக்கிரம் போயிட்டு வா. இந்த டானிக் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மீனுக்கு வந்து இற போட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபிஷ் டேங்க் வச்சுருக்குறோம் எங்கள் வீட்டில். இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 3000 வாங்கினேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இறைங்க, அதுக்கு இந்த இறையை வந்து போட்டுடலாம். ஸோ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, நைட்டு வந்து போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இறை போட்டு தான் போவேன். பாருங்கள் கொஞ்சோண்டு இறை எடுத்துக்கலாம். ஆனால் அந்த இறை வந்து பார்த்தீங்கன்னா வாசம் செம்ம வாசம் அடிக்குதுங்க, நாடுங்க. ஆனால் கொஞ்சமாக தான் போடணும், இவ்வளோ தான் போடணுங்க, சரிங்களா? ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் போடணும், ஒரு கைப்பிடி அளவு இல்லை. ஸோ நம்ம அப்படியே போட்டுடலாம், ஓகேங்களா? 1 பிஞ்சு ஓகேங்களா? ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஸ்டாண்ட் லைட் செட்டிங் பண்ணிக்கிறோம். ஸோ லைட் மட்டும் காசாக இருக்குது. மீன் வந்து பாருங்கள் யாரை சாப்பிடுதா? சாப்பிடுதுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனுக்கு வந்து இற போட்டாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் டானிக் குடித்தேன். அடுத்தது வந்து டின்னர் வந்து முடிக்க போகிறேங்க. ஸோ வந்து நான் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே வேலை கிளம்புறேன். போயிட்டு நைட்டு வந்து 10 மணி 10:30 ஆயிருங்க வரக்கு. பார்த்தீங்கன்னா நான் டின்னர் வந்து முடிக்க போகிறேன். ஸோ சப்பாத்தி 3 சப்பாத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் மேக்கிற கிரேவி, அவ்வளோதான். போய் தரேன் சாப்பிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து டின்னர் என்னென்னா
மீன் மேக்கர் கிரேவி, அதுக்கப்புறம் 3 சப்பாத்திங்க. இதே ஒரு டின்னரு. ஸோ நீங்களும் வந்து நைட்டு டின்னர் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி வாங்க சாப்பிட ஆரம்பிச்சோன்னா. ஓகேங்களா? சரி வாங்க சாப்பிட ஆரம்பிச்சோன்னா. ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா நைட் அன்டைமில் யாரும் சாப்பிட வேண்டாம். முடிஞ்சளவு நேரத்தில் 7-8 மணிக்குள்ளே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஏன்னா நைட்டு வந்து அன்டைமில் சாப்பிட வேண்டாம். ஏன்னா நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன். ஓகேங்களா? ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 10:27ங்க. ஸோ இப்போ தான் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் சாப்பிட்டு ஓகேங்களா? ஸோ என்னோடய ஃபுல் டே வந்து விலாக் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ விலாக் டே 1 வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலாக் டே 2 வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் நாளான்னைக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு வாக்கிங்கு, அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டு, ஸோ ஃபுல் ஸ்டெடியூல் வந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் என்னோடய விலாக் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. குட் நைட். ஹேவ் எ நைஸ் டே. பாய்.